Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு தொங்கு சதையாக RSS ஆல் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறேன் என்று சொல்லி பெரியாரையும் பிரபாகரனையும் நேர் எதிராக நிறுத்துவது என்பதே ஒரு கடைந்தடத்த அயோக்கியத்தனம், ஒரு தற்குறித்தனமான சொன்னாலும் நான் ஏத்துக்க முடியாது. அப்பனா இவர் யார் என்பதை புலம்பெயர்ந்த தமிழர்கள், நம்முடைய தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரபாகரனே வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற இந்த ஒரு சொற்றொடரின் மூலமாக ஆதாரம் இல்லாம அவதூறுலாம் அள்ளி வீசல. ஆதாரத்தை பூரா பெரியாரை யார் கொண்டாடுறாங்களோ அவங்க வச்சிருக்கிறாங்க. அரசு சட்ட பிரிவு 15 4 என்கிற ஒரு உட்பிரிவு சேர்க்கப்பட்டு கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உரிமை ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னால் அது தந்தை பெரியாரால் தான் இது வந்தது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. மதிமுக 2026 நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமாம், தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் மறுமலர்ச்சி திமுக தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. தொடர்ந்து மாவட்ட ரீதியாக பல இடங்களிலே ஆய்வுக் கூட்டங்கள், துணை அமைப்புகளான துணை அணிகள், சார்பு அணிகள் கூட்டங்கள், இளைஞர் அணி, மாணவர் அணி, அதை போல இலக்கிய அணி, மகளிர் அணி, தொழிலாளர் அணி என்று ஒவ்வொரு அணிக்கும் வேலைகள் பகிர்ந்து தரப்பட்டு அடிப்படை வேலைகளை கிளைக்கழகங்கள் வரை அடிப்படை வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். தேர்தலுக்கான பணிகளை இன்னும் துரிதப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் பணிகளை தொடங்கிவிட்டோம். செத்தாலும் தனி சின்னம் தான் அப்படின்னு சொன்னார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் துரை வைகோ அவர்கள். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நின்று வெற்றி பெற்றாங்க. வரும் தேர்தலில் இப்படி இல்லை, அதாவது மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்பட்ட போது முதல் தேர்தலை நாங்கள் சந்திக்கிற பொழுது 1996 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இரண்டையும் ஒன்றாக சந்திக்கிற நேரத்தில் குடை சின்னத்திலே கழகம் போட்டியிட்டது. அதற்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் சின்னத்திலே நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மாநில கட்சி அங்கீகாரத்தை கழகம் பெற்றது. மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றதற்கு பிறகு 2006 தேர்தல் வரையில் தொடர்ந்து மறுமலர்ச்சி திமுக பம்பரம் சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னம் என்கிற காரணத்தினால் எங்கள் சின்னத்திலே தான் போட்டியிட்டோம். அதன் பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல் வரையிலே நாங்கள் போட்டியிட்டது, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதுவரையில் இருந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் போட்டியிட்டது பம்பரம் சின்னத்தில் தான், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக. 2019 தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் ஆணையம் அவர்கள் விதித்திருக்கிற நிபந்தனையின்படி தேர்தலில் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பாராளுமன்றத்துக்கு சென்று 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனை 29A ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் விதிமுறைகளின்படி இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு பம்பரம் சின்னத்தை அந்த நேரத்தில் கொடுக்கவில்லை சட்டத்திட்ட விதிகளின்படி. எனவே 2019 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று திமுக தலைமை கேட்டுக்கொண்ட போது உதயசூரியன் சின்னத்திலே ஈரோடு தொகுதியிலே எங்கள் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் போட்டியிட்டார்கள். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 தேர்தல் மட்டும்தான் விதிவிலக்கு. 2019 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற 6 இடங்களிலும் ஒரு காமன் சிம்பலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னால் சட்டத்திட்ட விதிகளின்படி ஒரு வேறொரு சின்னம் தனித்தனி சின்னத்திலே தான் போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நெருக்கடி இருந்த காரணத்தினால் அன்றைக்கு உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம் ரத்தான அரசியல் கட்சி தேர்தல் களத்தில் போட்டியிடவில்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுமானால் கட்சியினுடைய பதவியை ரத்து செய்வதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த நெருக்கடி வந்த நேரத்தில் மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த கட்சி கண்டிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டே ஆக வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும்
இல்லாவற்றால் கட்சியினுடைய பதிவுக்கே ஆபத்து நேரும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதில் உறுதியாக இருந்தோம். திமுக தலைமை இதை ஏற்றுக்கொண்டது. தீப்பெட்டி சின்னம் ஒரு புதிய சின்னம், போய் நிறுத்த முடியுமா என்று கேட்டார்கள். எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் தான் அதில் வேட்பாளராக திருச்சியிலே போட்டியிட்டவர். அவர்தான் இந்த சின்னத்தை தலைவரிடத்திலே சொல்லி அவர் அந்த சின்னத்தை அவர்தான் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம், மக்களிடத்தில் புதிய சின்னம் போகுமா என்றெல்லாம் வாத பிரதிவாதங்கள் எழுந்தன. சில பேர் இதை மிக கடுமையாக கூட விமர்சித்தவர்கள் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தீப்பெட்டி சின்னம் என்று திருச்சி தொகுதியிலே மக்களிடத்தில் சென்று மகத்தான வெற்றியை திமுக கூட்டணியில் போட்டியிட்ட எங்களுடைய துரை வைகோ அவர்கள் பெற்றார்கள். எனவே அந்த நெருக்கடி, சின்னம் குறித்த நெருக்கடி இனி இருக்காது என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனம் வைத்தார் பெரியாருக்கு எதிராக. இப்படி அவர் பேசுகிறாரு, அதற்கு எதிர்வினைகள் கண்டிப்பாக தேர்தலில் தெரியும், கடந்த வாக்கு கூட அவரால் வாங்க முடியாது அப்படிலாம் விமர்சனம்லாம், எதிர் விமர்சனம்லாம் வச்சாங்க உங்களை போன்றவர்கள்லாம். தொடர்ந்து அந்த கருத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் மிகுந்த நம்பிக்கையோடு போய் அங்கே களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் யாரும் திமுகவை எதிர்த்து பிரதான கட்சியில் போட்டியிடாத காரணத்தினால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற அளவுக்கு வாய் சவடால் எப்போதும் போல மேடைகளிலே பேசினார். பெரியாரை எதிர்த்து பெரியார் முன்னிலே பேசினார். பெரியாரை மிக கடுமையாக ஈரோட்டிலே போய் விமர்சனம் செய்தார். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிற இடம், அங்கே மக்கள் கொடுத்திருக்கிற இடம் எது என்பது, அந்த மக்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதன் மூலமாக பதில் சொல்லியிருக்கார். டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறார். திமுகவை எதிர்த்து முதன்மையான கட்சிகள் எதிரிலே இருக்கக்கூடிய எதிரணி கட்சிகள் போட்டியிடாத நேரத்திலே கூட 24,000 ஓட்டு தாண்ட முடியவில்லை என்று சொன்னால் சீமான் தமிழ்நாட்டின் அரசியல் குப்பை கூடையில் வீசி எரியப்பட்டிருக்கிறார் என்பது ஈரோடு கட்சியை சேர்ந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க. தனியா நின்று கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் அதிகமாக தான் வாங்கியிருக்கீங்க. இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு தொங்கு சதையாக ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம நீங்கள் பாஜக வாக்கு, அதிமுக வாக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். தொடர்ந்து நாங்கள் தனித்து போட்டிட்டு வரோம். ஒவ்வொரு தேர்தலையும் அதுக்கான பதிவு இருக்குது. அதிகமான வாக்கு வாங்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலையும். தந்தை பெரியாரை மிக கடுமையாக அவர் விமர்சனம் சொல்லி பேசிய பொழுது மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னார்? எங்களுடைய டீம் பார்ட்னர் என்று சொன்னார். வெளிப்படையாக ஓட்டு கேட்டாரா? வெளிப்படையாக பேச வேண்டிய, ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் சொல்வதை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னாலே போச்சு. அங்கே இருக்கிற அவங்க கட்சியினுடைய பிஜேபியினுடைய தலைவர்கள் இருந்தாலும் பேரறிஞர் ஹெச் ராஜா பட்டம் உபயம் சீமான் பேரறிஞர் அவருக்கு இவர். தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் இன்னும் பிற கட்சி அவர்களுடைய சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினர் அத்தனை பேரும் அவரை ஆதரித்து அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக நின்றார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தி அதை தொடங்கி வைத்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அவரை இயக்குகிறார். அதை வெளிப்படையாக துக்ளக் விழாவிலே அவரே ஒப்புக்கொண்டு அவரே சொல்லிவிட்டார். மிக சிறப்பான முறையிலே அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லி பெரியார் விமர்சனத்தை முன்வைத்ததை பாராட்டி சீராட்டி போற்றியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்படின்னா உன்னுடைய நண்பன் யார், நீ யார் என்று சொல்கிறோம். இவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் கூட முதன்மையான கட்சிகள் போட்டியிடாத நேரத்திலும் கூட டெபாசிட் பறிபோகி இருக்கிறது என்று சொன்னால் சீமான் என்ன நிலையில் அந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு இடைத்தேர்தல் ஒரு உதாரணம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு குறித்து இன்னொரு விமர்சனமாக அவர் வைக்கிறார். பெரியாரை எதிர்த்து நான் பேசுனதுக்காக இந்த மாதிரிலாம் ஓட்டு குறைவாலாம் விழல, காந்தி நோட்டுக்காக விழுந்திருக்கு அவங்களுக்கு வாக்கு. பெரியாருடைய கொள்கைகளை முன்வைத்துத்தான் நான் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து படிக்க அப்புறம் தெளிவு வந்துருச்சுங்கிறாரு. எப்போ தெளிவு ஒத்துக்கிறாரு? அது நீங்கள் சொல்கிற வாதத்தை அவர் ஒத்துக்கிறாரு. பெரியாரை முன் வச்சு தான் நானும் வந்தேன், இல்லைன்னு நான் சொல்லலை. படிக்க நாளடைவில் எனக்கு அதில் ஒரு தெளிவு பிறந்தது. அப்படி சொல்லக்கூடியவர் 2008 நான் பிரபாகரனை போய் சந்திக்கிற காலத்திலே தான் நான் அதற்கு பிறகுதான் திராவிட இயக்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று 2008 தெரிந்து கொண்டவர் எதற்கு 2024 விமர்சனத்தை வைக்கிறார் பெரியார் மீது? இடைப்பட்ட காலத்தில் ஏன் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தந்தை பெரியாருடைய நினைவு நாளை அவர்களுடைய கட்சி அலுவலகத்திலே பெரியாருடைய படத்தை வைத்து டிசம்பர் 24 கொண்டாடியவர் தான், அதை அனுசரித்தவர் தான். ஆனால் 2008 நான் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்த நேரத்திலே எனக்கு திராவிட இயக்கத்தை பற்றி திராவிடத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு அரசியலை எந்த காலத்திலும்
விடுதலை புலிகள் அமைப்போ தலைவர் பிரபாகரனோ தலையிட்டதே கிடையாது, கருத்து சொன்னதே கிடையாது. திராவிட இயக்கத்தின் நடத்திய ஆதிக்கங்களுக்கு எதிரான திராவிட இயக்கத்தினுடைய போராட்டங்கள் எங்களுக்கு உத்வேகம் அளித்தது என்றுதான் புலிகள் அமைப்பினுடைய ஆலோசகராக பிரபாகரனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த பாலசிங்கம் தன்னுடைய போரும் சமாதானம் என்கிற நூலிலே கூட எழுதியிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அவர்கள் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையிலும், அது தலைவர் கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் இப்படி இருக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் அவர்கள் எந்த கருத்தையும் சொன்னது கிடையாது, அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறேன் என்று சொல்லி பெரியாரையும் பிரபாகரனையும் நேர் எதிராக நிறுத்துவது என்பதே ஒரு கடைந்தடத்த அயோக்கியத்தனம், ஒரு தற்குறித்தனமான சொன்னாலும் நான் ஏற்றுக்க முடியாதுங்கிறார். அப்பனா இவர் யார் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள், நம்முடைய தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரபாகரன் சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன். பிரபாகரன் தான் தமிழ் தேசியம் எப்படி நடத்த வேண்டும், தமிழ் தேசிய போராட்டத்தை என்று சொல்லிக் கொடுத்திருக்க. இன்னும் சொல்ல போனால் அந்த போராட்டத்தையே என் தோளுக்கு மடைமாற்றி விட்டார் என்று கூட சொன்னார். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். எந்த நாட்டினுடைய விடுதலை தலைவர்களும் தங்கள் மண்ணுக்கான விடுதலையை அவர்கள்தான் போராடி வென்றிருக்கிறார்களே தவிர இன்னொரு இடத்திலே ஒப்படைத்து சென்றதில்லை உலக நாட்டினுடைய விடுதலை இயக்கத்தினுடைய வரலாறு. ஆனால் 1984 ஆண்டு சண்டே பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், அனிதா பிரதாப்புக்கு அளித்த பேட்டியிலே அந்த அம்மையார் பிரபாகரிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறார். இந்தியா உங்களுக்கு ஆதரவாக தலையிட வேண்டும் என்று கருதுகிறீர்களா? உங்கள் போராட்டத்திற்கு துணையாக இந்திய இராணுவம் தமிழ் ஈழத்திற்கு இலங்கைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்களா என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், இல்லை, இந்தியாவினுடைய தார்மீக ஆதரவை நாங்கள் வேண்டி நிற்கிறோமே தவிர எங்கள் மண்ணினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற மனத்தின்மையும் நம்பிக்கையும் உறுதியும் எங்களிடத்திலே இருக்கிறது. எங்கள் மக்களை தயார் செய்திருக்கிறோம், நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம் என்று தான் சொன்னாரே தவிர இந்திய இராணுவம் தலையிட்டு அங்கே விடுதலை பெற்று தர வேண்டும் பங்களாதேஷ் போல என்பதை ஒரு காலம் அவர் ஒப்புக்கொண்டதில்லை. அவருடைய உரைகள், மாவீரர் தின உரைகள் அனைத்தையும் பார்க்கிற பொழுது இந்தியாவை ஒரு நேச சக்தியாக, நட்பு சக்தியாகத்தான் அவர் பார்த்திருக்கிறாரே தவிர இந்திய இராணுவம் அங்கே சென்று, அமைதிப்படை அங்கே சென்று மிகப்பெரிய அளவுக்கு தமிழர்கள் மீது அமைதிப்படையின் தாக்குதல் நடத்தி தமிழ் மக்கள் இன்னலை சந்தித்த போதும் கூட அவர் நிதானமாகத்தான் அந்த பிரச்சனையை அணுகினார். இதெல்லாம் வரலாறு. இது எதுவுமே தெரியாமல் தமிழ் தேசியத்துக்கான முதல் விதையை போட்டதே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம்தான், தந்தை பெரியார் தான். திராவிடம்ங்கிற சொல்லே இல்லைங்கிறார். நான் தமிழன், என்னை எப்படி கூப்பிடணும்னு தீர்மானிக்கிறது நான், என்னை போய் திராவிடம் சொல்ல நீ யாருங்க? இவர் மானுட ஆய்வாளரோ அல்லது மொழியியல் வல்லுநரே கிடையாது. திராவிட மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். நீங்களா சொல்லிக்கிறீங்க திராவிடம் 4 மொழியை சேர்த்துக்கிட்டு நீங்களா சொல்லி? இல்லை, அது கால்டுவல் மிகப்பெரிய அறிஞர். மலையாளின்னு சொல்றான், கன்னடம் சொல்றான், தெலுங்குன்னு சொல்றான், தமிழன் சொல்லாத திராவிடன் சொல்லுன்னு நீங்க தான் சொல்றீங்க. இது இவருடைய கற்பனையிலே உதித்தது. அதாவது இவர் ஒரு பெரிய ஆய்வாளரோ மொழியியல் ஆய்வாளரோ அல்லது மாந்தவியல் ஆய்வாளரோ கிடையாது. நான் கேட்கிறேன், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், அவருக்கு பட்டம் கொடுத்ததே தந்தை பெரியார் தான். சேலத்தில் நடைபெற்ற ஒரு திராவிட மொழிநூல் ஞாயிறு என்பதுதான் தேவநேய பாவானுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பட்டம். அவர் சொல்லுகிறார், திராவிடம் என்பதற்கு, அதற்கு எப்படி திராவிடம் என்பது வந்தது என்பதற்கு திராவிட தாய் என்கிற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். திராவிடம் என்கிற சொல் திரமிழம் என்கிற சொல்தான் மருவி திராவிடமாக ஆனது, அதிலிருந்து வந்தது தான் தமிழ் சொல் என்று வேறு உயர் சொல் ஆராய்ச்சி செய்து திராவிட தாய் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதை மட்டும் பேசுவதற்கு ஒரு தனி விவாதத்தை வையுங்கள். ஆதாரப்பூர்வமாக நான் உங்களிடத்திலே இதே உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே அதை நான் விரிவாக பேசுகிறேன். பிரபாகரனே சீமானை நான் சந்திக்கலைன்னு சொன்னாலும் நாங்கள் சீமானை தான் தலைமை ஏற்போம், அவர் ஏற்றுக்கொண்ட அரசியலை, அவர் சொல்லக்கூடிய அரசியலை ஏற்று நடப்போம் அப்படின்னு சீமான் முன்னாடியே மேடையில் பேசுகிறாங்க. பிரபாகரன் இவர்களுக்கு தலைவர் என்று இவர்கள் கற்பிதம் செய்து கொண்டு என்ன பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னது இன்றைக்கு உண்மையாகிவிட்டது. இவர்களுக்கு தலைவர்கள் பிரபாகரன் கிடையாது. இவர்களுக்கு வழிகாட்டுகிறது பிரபாகரனுடைய தமிழ் தேசியம் கிடையாது. இவர்களுக்கு வழிகாட்டுவது
இவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்குவது நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS தலைமைதான் இவர்களை வழிநடத்துது என்று இவர்கள் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்பது உண்மை என்பதை பிரபாகரனே வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற இந்த ஒரு சொற்றொடரின் மூலமாக இவர்களுக்கு தலைமை தாங்குபவர்கள் யார், இவர்களை இயக்குபவர்கள் யார் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. அதில் கிஞ்சிட்டும் சந்தேகங்கிறாரு. என்னை குருமூர்த்தியோட தொடர்புபடுத்தி பேசுறது, பாஜக இயக்கிறது, இப்படிலாம் சொல்றது பைத்தியகரத்தனமான வாதம். நான் குருமூர்த்தியை சந்திச்சதே இல்லை. சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவருக்கு நாம் தமிழர் என்கிற அந்த அமைப்பினுடைய அந்த பெயரை, பதிவு செய்யப்பட்ட பெயரை பெற்றுக் கொடுத்தது அவர்களுடைய சிவந்தி ஆதித்தனாருடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த அமைப்பினுடைய பதவி பெற்றுக் கொடுத்தது குருமூர்த்தி என்று சொன்னது யார்? ராமச்சந்திர ஆதித்தனார் சொன்னார். நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கவில்லை. ஆதித்தனார் குடும்பத்தை சேர்ந்த சிவந்தி ஆதித்தனாருடைய சகோதரர் ராமச்சந்திர ஆதித்தனார் தான் ஒரு பேட்டியிலே சொன்னார், நாம் தமிழர் இயக்கம் என்கிற இந்த பெயரை, கட்சி என்கிற இந்த பெயரை அவருக்கு நாங்கள் சீமான் பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். துணையாக இருந்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி என்று சொன்னது ராமச்சந்திர ஆதித்தனார். நாங்கள் மறுமலர்ச்சி திமுகவோ, எங்கள் தலைவர் வைகோவோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற அமைப்புகளோ இவர் விமர்சனம் செய்கிற நாங்கள் யாரும் சொல்லவில்லை. அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னதைத்தான் சொல்கிறோம். ஆக பைத்தியாரத்தனமாக பேசுவது, செயல்படுவது, மேடையிலே அவர் வைக்கக்கூடிய ஆதாரமற்ற அவதூறுகள், இவை எல்லாம் சீமான் யார் என்பது நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. ஆதாரம் இல்லாம அவதூறுலாம் அள்ளி வீசல. ஆதாரத்தை பூரா பெரியாரை யார் கொண்டாடுறாங்களோ அவங்க வச்சிருக்கிறாங்க. பெரியார் குறித்து நான் பேசும்பொழுது என்ன எதிர்த்து பேசுறாங்களே ஒழிய ஆவணத்தை வெளியிடுனா நீங்க தானே வச்சிருக்கீங்க, வெளியிடுங்க, பொது உடைமையாக்குங்க அப்படிங்கிறாரு. அதாவது பரிமேலழகர் உரை, திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய உரையிலேயே இடைசிறுகள் நிறையாக இருந்தது. தமிழ் என்கிற வார்த்தை திருக்குறளிலே கிடையாது. தமிழர் என்கிற வார்த்தை திருக்குறளிலே கிடையாது. உலக பொதுமறை என்று திருக்குறளை அழைப்பதற்கு என்ன காரணம்? மாந்தராக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வியல் நெறியை போதிக்கக்கூடிய ஒரு நூல், தமிழருடைய மறைநூல், அது திருக்குறள். ஆனால் அந்த திருக்குறளுக்குள்ளேயே வர்ணாசிரம தர்மத்தை, மனுதர்ம பேதத்தை உள்புகுத்தக்கூடிய உரையாக பரிமேலழகர் உரை இருந்தது. இதை பெரும்புலவர் கந்தசாமி முதலியார் போன்றவர்கள், நமச்சிவாயம் போன்றவர்கள் தந்தை பெரியாரிடத்திலே சொன்னார்கள், திருக்குறளிலே இப்படி இடைசிறுகள் இருக்கிறது என்று. திருக்குறளிலேயே இடைசிறுகளை உள்ளே புகுத்தி அதற்கு உரை எழுதுகிற போது பரிமேலழகர் அதை வர்ணாசிரம தர்மத்தோடு ஒத்துப்போகக்கூடிய அல்லது வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூலாக திருக்குறளை மாற்றுகிற பொழுது தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை இடைசர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திராவிடர் கழகம் அதை பொதுவெளியிலே வெளியிடுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை, தடை வாங்கி வைத்திருக்கிறார்கள். இருக்கட்டும், நாங்கள் இப்பொழுது சொல்ல விரும்புவது, இவர் பேசிய அந்த கருத்துக்கு, தந்தை பெரியார் சொன்னதாக இவர் சொன்ன கருத்துக்கு எங்கிருந்து ஆதாரத்தை இவர் எடுத்தார்? சரி, நாங்கள் ஆதாரத்தை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கே அவர் வரட்டும், நாளைக்கே வரட்டும், பெரியார் திடலுக்கு போவோம். பெரியார் திடலில் குடியரசு அது தொடங்கிய 1926 அது டிஜிட்டல் ஆக்கப்பட்டு இருக்கிறது. 1935ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட விடுதலை ஏடு இன்று வரையிலே வந்து கொண்டிருக்கிற அந்த விடுதலை ஏடும் டிஜிட்டலைஸ் செய்து வைத்திருக்கிறார், ஒரு டிஜிட்டல் நூலகம். சீமான் வரட்டும், பத்திரிகையாளர்களை அழைத்து வரட்டும், அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து அவதூறான கருத்து அங்கே இருக்கக்கூடிய பெரியார் திடலில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் நூலகத்திலிருந்து இருந்தால் எடுத்து காட்டட்டும், ஏற்றுக்கொள்ள தயார். மறைக்கவில்லை, யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். ஆனால் இவர் இட்டுக்கட்டிய அவதூறை தந்தை பெரியார் மீது வன்மத்தை குக்குவதற்காக, பிரச்சாரம் செய்வதற்காக RSS கைக்கூலியாக மாறி கடும் விமர்சனங்களை வைத்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். திராவிட இயக்கம் பதில் சொல்வதற்கு எந்த காலத்தில் அஞ்சியது கிடையாது. என்றால் கருத்தியல் போரை நடத்தி வெற்றி பெற்றது. ஆரிய திராவிட போர் என்று சொல்லிதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய காலத்திலும் சரி, அதற்கு பிறகு திராவிடர் கழகமாக அது வந்தது காலத்திலும் சரி, இந்த நாட்டில் கருத்தியல் போரை தொடங்கி வைத்தது திராவிட இயக்கம், மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அது என்ன சொல்கிறாரு, அந்த ஆரியர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வச்சுட்டு தான் அவங்க பழச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இவர் பிழைப்புக்காக அதை மடைமாற்றி விடுகிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு எழுதிய உலக சரித்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? நேருவை விட ஒரு பெரிய அறிவாளியா? நான் கேட்குறேன்.
ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். கால்டுவலை இன்றைக்கு RN ரவி சொல்றாரு, தமிழ்நாட்டு கவர்னர், மேலை நாடுகளிலிருந்து வந்த மேற்கத்திய அறிஞர்கள், மதத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள், இங்கே ஆரிய திராவிடர்கள் என்கிற வேற்றுமையை விதைத்தார்கள் என்று சொல்லுவது யார்? RN ரவி. அப்போ RN ரவியானாலும் சரி, RSS ரவியா இருந்தாலும் சரி, அல்லது சீமானாக இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள், ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். பெரியாரும் போராடினார்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். பெரியார் தான் அப்படிங்கும்போது தான் எங்கள் முரண்பாடு வருது. பெரியார் மட்டும்தான் போராடினாரா? அதுக்கு முன்பு யாரும் குரல் கொடுக்கலையா? பெரியாரோடு சம தலைவர்கள் இந்த இந்தியாவில் அப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் யாரும் குரல் கொடுக்கலையா? அவரை மட்டும் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க? ஈவேரான்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன் பெரியார்னு சொல்கிறாங்க? வஉசி இருக்கிறார், வஉசின்னு தானே சொல்கிறீங்க. அவரை கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறீங்களா? எங்கேயாவது வஉசின்னு சொல்கிறீங்க. மற்ற ரெட்டமலை சீனிவாசன் அப்படி தான் சொல்கிறீங்க. இருக்கிற தலைவர்கள்லாம் பேர் சொல்லி தான் சொல்கிறீங்க. இவர் மட்டும் என்ன பெரியாருன்னு சொல்கிறீங்க? பெரியாரும் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். பெரியார் தான் சொல்லும் பொழுது முரண்பட்டு தான் இருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தம் செய்யப்பட்டது 1951 முதல் சட்ட திருத்தம் வந்தது. அதற்கு என்ன காரணம்? நாடாளுமன்றத்தில் 1951 மே மாதம் 21 நடைபெற்ற விவாதத்தை எடுத்து பாருங்கள். அதிலே சொல்கிறார், அரசு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் கொண்டு வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை விளக்குகிற பொழுது நேரு சொல்கிறார், தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் ஏற்பட்ட போராட்டங்களின் விளைவாக இன்றைக்கு சட்டத்தை திருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று. ஏனால் நீதி கட்சி காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட கம்யூனல் ஜீவோ அது கூடாது என்று சொல்லி நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு, அரசியலமைப்பு சட்டம் அரியணை ஏறியதற்கு பிறகு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் இன்னும் சொல்லப்போனால் டிராஃப்டிங் கமிட்டியிலே சேர்மனாக நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். உறுப்பினராக இருந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவர் ஹைகோர்ட்டில் வாதாடுறார். சட்டத்தில் எழுதப்பட்டு அரசியல் சட்டம் குழுவிலே, வைரவி குழுவிலே 7 பேரில் ஒருவராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த சட்டப்பிரிவை எதிர்த்து இடஒதுக்கீடு கூடாது என்று வாதாடுகிறார். தடை விதிக்கிறது, அந்த பிரிவு செல்லாது என்று. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது தமிழ்நாடு அரசு, சென்னை மாகாண அரசு. அங்கேயும் தடை விதிக்கிற போது சட்டத்தை திருத்தினால் ஒழிய வேறு வழியில்லை என்ற பொழுது முதலிலே போராட்ட அறிவிப்பை 1950 ஆகஸ்ட் மாதம் வகுப்புரிமை நாள் என்று அறிவித்து போராட்ட களத்துக்கு முதலில் வந்தவர் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. மாநாடு நடத்தினார், வகுப்புரிமை மாநாடு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த சர்தார் வல்லபாய் படேலை சந்தித்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், தமிழ்நாட்டில் அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் தலைமையிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய நண்பர் ஆற்காடு சர் ராமசாமி முதலியார் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், இடஒதுக்கீடு உரிமை என்பது 1928 நீதி கட்சி காலத்திலிருந்து செயற்பட்டு வருவதற்கு ஒரு தடை வந்திருக்கிறது என்கிற காரணத்தினாலே ராமசாமி ஈவேரா போராடி கொண்டிருக்கிறார், சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆற்காடு ராமசாமி முதலியார் என்னை சந்தித்து போராட்டத்தினுடைய தன்மையை விளக்கினார். நான் டெல்லி சென்றதற்கு பிறகு அமைச்சரவையில் இது பற்றி எடுத்து சொல்லி ஆவணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். ஆனால் 1950 டிசம்பர் மாதம் அவர் காலமாகி விடுகிறார். அதற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்தது. இடஒதுக்கீட்டில் அரசு சட்ட பிரிவு 15 4 என்கிற ஒரு உட்பிரிவு சேர்க்கப்பட்டு கல்வி வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உரிமை ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னால் அது தந்தை பெரியாரால் தான் இது வந்தது. இவர் சொல்வதைப் போல நாங்கள் யாருடைய தியாகத்தையும் நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இவர் சொல்கிற ரெட்டைமலை சீனிவாசன் அவர் நீதி கட்சியிலே தந்தை பெரியார் அவர்களோடு பயணித்தவர், பல மேடைகளிலே நீதி சுயமரியாதை இயக்க மேடைகளிலே உரையாற்றியவர், மேடையை பகிர்ந்து கொண்டவர். வாவு சிதம்பரனார் 1928 நாகப்பட்டினத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து வீர உரை ஆற்றுகிற பொழுது பெரியாரை பாராட்டி பேசியிருக்கிறார். தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா தலைவர்களும். எனவே இவர் பேசுகிற ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு செய்தி வருது, கமல்ஹாசனுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிப்படி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா பதவி கிடைக்குமா என்னங்கிறது ஒரு பேசு பொருளாக அரசியலில் ஓடி.
எப்படி திமுகவோட ஒரு நல்ல உறவில் நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதே போல் கடந்த காலங்களில் அதிமுகவிலையும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது. இப்போ அதிமுகவுடைய நடக்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ செங்கோட்டையன் வர குரல் எழுப்பியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நேரத்திலே அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்டு போனார்களோ அந்த நிமிடத்திலிருந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.